வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் ஒரு சாதாரண புராண கதை கிடையாது. இது ஆன்மீகமும் பிரம்மாண்டமும் நிறைந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. சிவபெருமான் எப்படி தன் பக்தர்களுக்காகவே நேரில் தோன்றி காசி நகரத்தை காப்பாத்தினாரு அப்படிங்கிற சிலிர்க்க வைக்கும் தொகுப்பு தான் இது. நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நகரத்தை இருள் சூழ்ந்தப்போ அதை யார் காப்பாத்துனாங்க? ஒரு மாபெரும் ஆக்ஷன் டிராமா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க அந்த பழங்காலத்துக்கே பயணிக்கலாம். முதல்ல பண்டைய கால காசி நகரத்துக்கு போவோம். கங்கை நதி கரையில சூரிய உதயம் எவ்வளவு அமைதியா அழகா இருந்திருக்குன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. இது உலகத்திலேயே மிகவும் பழமையான புனிதமான ஒரு நகரம். அந்த அமைதியான சூழல்ல தான் நம்ம கதை தொடங்குது. காசிங்கிறது சும்மா மனிதர்கள் வசிக்கும் ஒரு சாதாரண இடம் கிடையாது. அது மோட்சம் தரக்கூடிய பூமி. அதாவது பிறப்பு இறப்பு அப்படிங்கிற முடிவில்லாத சுழற்சியிலிருந்து நமக்கு இறுதி விடுதலையை கொடுக்கக்கூடிய இடம். எல்லா